அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, தானாக வளரும் விதையும் கடுகு விதையும். இதன் விளக்கம் அறிவோம். விதை என்பது உள்ளார்ந்த சக்தி கொண்ட ஓர் இயற்கை விந்தை என்ற பொருளில் அதை இறை வார்த்தைக்கு ஒப்பிட்டு முதல் உவமையில் விதை முளைத்து வளர தேவையான நில தகுதிகள் பற்றிய குறிப்புகள் தான் முக்கியத்துவம் பெற்றன. இங்கே விதைக்கே முதலிடம் தரப்படுகின்றது. இது நற்செய்தியாளர் மார்க்குக்கே உரிய ஒரு உவமை. இறையாட்சி முழுக்க முழுக்க இறைவன் செயலே. சீடரின் பணிகள் ஓரளவிற்கு தேவை என்றாலும் அப்பணிகளையும் தாண்டி இறையாட்சி மக்களிடையே வளர்ச்சியும் எழுச்சியும் பெற இயலும். இரண்டாவது, கடுகு விதை உவமை வழியாக விதையின் மிக சிறிய தன்மையும் இதன் விளைவின் மிக பெரிய தன்மையும் இங்கே ஒப்பிடப்பட்டுள்ளன. இயேசு அளிக்க வந்த இறையாட்சி அவருடைய உயிர்ப்புக்கு பிறகும் தொடர்ந்து அகில உலகிலும் பர வேண்டும் என்ற இதுவரை மார்க்கு குறிப்பிட்டு வந்த செய்தியை இந்த உவமை வலியுறுத்துகின்றது. கடுகு விதை பாலஸ்தீனாவில் பறந்து விரிந்து பெரும் செடியாக மற்றும் ஒரு தன்மை கொண்டது. பல்வேறு சிறு பறவைகள் இத்தகைய செடிகளில் வந்து தங்குவதும் நடைமுறையில் மக்கள் கண்டதே. ஆனால் மார்க்கு குறிப்பிடும் வானத்து பறவைகள் பிற இனத்து மக்களை குறிப்பிடுகின்ற ஓர் உருவக செயல். பிற இனத்து மக்களிடையே நிகழ வேண்டிய இறையாட்சி பணிக்கு இச்சிறு உவமை ஒரு தூண்டுதலாக தரப்பட்டுள்ளது. அன்பார்ந்தோர்களே, ஒரு விவசாயி நிலத்தில் விதைகளை தூவுகிறார். அதை பேணி பராமரிக்கிறார். அதாவது அதற்கு தண்ணீர் பாய்க்கிறார், நேரத்திற்கு உரமிடுகிறார், பூச்சிகளிலிருந்து பாதுகாக்கிறார். இவ்வளவு செய்தாலும் விதை எப்படி வளர்கிறது, எப்போது வளர்கிறது என்பது அவருக்கு தெரியாது. நேற்றைய நாளை விட இன்றைக்கு வளர்ந்திருப்பதை பார்த்துதான் விவசாயி அது சரியான வளர்ச்சியில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறார். ஏனென்றால் விதைத்தது விவசாயி என்றாலும் அதனை பேணி காக்கிறவர், அதற்கு வாழ்வு கொடுக்கிறவர் கடவுள்தான். அதுபோல வாழ்வில் நடப்பதன் நிகழ்வு அனைத்திலும் கடவுளின் அருட்கரம் தங்கி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். கடவுளின் வல்ல செயல்களை நாம் உடனடியாக உணர முடியாது. ஆனால் நமது வாழ்வை திரும்பி பார்க்கிற போது, வாழ்வின் நிகழ்வுகளை திரும்பி பார்க்கிற போது கடவுளின் அருட்கரம் நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இரண்டாவது ஓமை கடுகு விதை ஓமை. கடுகு விதை சிறிய வகை, ஆனால் பாலஸ்தீனத்தில் கடுகு செடி நடுத்தர மரம் போலவே வளரும் தன்மையது. இதை இயேசு பின்னணியாக கொண்டு இறையாட்சி பற்றி விளக்குகிறார். இறையாட்சியின் தொடக்கம் சிறிதாக இருக்கலாம், ஆனால் அதன் வளர்ச்சியோ மிக பெரிதாக இருக்கும். தமிழ் இலக்கிய பாணியில் கூறுவதாக இருந்தால், கடுகை விட சிறிய ஆல விதை நிலத்தில் விழுந்து வளர்ந்து ஓங்கும் போது வானளாவை எழுந்து பறந்து விரிந்து எண்ணிறந்த படைவீரருக்கு நிழல் அளித்து காப்பதை காட்டலாம். சிறிய தொடக்கம் என்றாலும் எதிர்பார்ப்புகளை விஞ்சிய வளர்ச்சியை பெற்று உயர்வது கடவுளின் ஆட்சி. இதிலிருந்து இயேசு இரு பாடங்களை போட்டுகின்றார். முதலில், கடவுள் ஆட்சியின் தொடக்கம் சிறிதாக இருக்கிறதே என நாம் நம்பிக்கை இழத்தல் ஆகாது. ஏனென்றால் கடவுளின் திட்டத்தில் அவர் ஆட்சி ஒரு நாள் மனித அனைவரையும் உள்ளடக்குகின்ற பரந்த ஆட்சியாக மலர்ந்து விரியும். இரண்டாவது, கடவுளோடு மனித ஒத்துழைப்பதால் கடவுள் ஆட்சி வரும் என்பதால் சிறிய தொடக்கம் என்றாலும் தயக்கமின்றி நாம் செயல்பட வேண்டும் என இயேசு நமக்கு உணர்த்துகிறார். மரம் போல வளர்கின்ற கடுகு செடியில் பறவைகள் வந்து தங்கும் என இயேசு கூறுவது கடவுள் ஆட்சியில் யாவருக்கு இடம் உண்டு என்பதை காட்டுகிறது.
பறவைகளுக்கு பாதுகாப்பான இடம் ஒதுக்க இயற்கை என்னை மறப்பதில்லை. அதுபோல கடவுள் ஆட்சியில் எல்லா மக்களும் இடம்பெற வாய்ப்புண்டு என்னும் கருத்தை இயேசு நமக்கு வழங்குகிறார். விதையை மனிதன் வளர்க்க முடியும், ஆனால் அந்த விதையை உருவாக்க முடியாது. அதற்கு உரமிடலாம், அதை அழகுபடுத்தலாம், அதிலிருந்து பயனை பெறலாம். உருவாக்குவது மனிதரால் இயலாது, ஆனால் கடவுளின் வல்லமை அங்கே வெளிப்படுகிறது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். கடவுளின் வல்ல செயலை நான் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வாழ்கின்றேனா? நல்ல சிறிய தொடக்கம் நல்ல பலன் தரும் என்பதை நான் உணர்ந்து வாழ்கின்றேனா? கடவுள் ஆட்சியில் பலரும் பயன்பெறுவர் என்பதை திறந்த மனதோடு ஏற்று வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, கடவுளின் வல்லச் செயலை நான் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் வாழவும், நல்ல சிறிய தொடக்கத்தில் நல்ல பலன் தரும் என்பதை ஏற்று வாழவும், கடவுள் ஆட்சியில் பலரும் பயன்பெறுவர் என்பதை திறந்த மனதோடு ஏற்று வாழவும் வரம் தாரும். ஆமீன்.